ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதாவது தமிழகத்தினுடைய அடித்த முதல்வர் அப்படின்ற பட்டியல நம்ம அண்ணே சீமான் தான் இருக்காரு. ஏன்னா அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2016 கிட்டத்தட்ட அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு. அதுல இருந்து எந்த ஒரு கூட்டணியுமே இல்லை, எந்த அலைன்ஸுமே வச்சுக்க மாட்டேன், தமிழக மக்களுடைய மட்டுமே தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கான்பிடென்டான ஒரு அரசியல் கட்சி கொள்கையோட வந்திருக்காரு அப்படின்னா நம்ம அண்ணன் சீமான் தான். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு காலம் தடுத்துக்கிறது தமிழக வரலாற்றுல மட்டும் இல்ல, இந்திய வரலாற்றிலேயே இது முதன்முறை. இது அவருமே சொல்லியிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா சீமான் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலேயே திரைப்பட இயக்குனராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பின்னர் அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே தோற்றுவித்தார்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் நம்ம சீமான் அண்ணனும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சோசியல் மீடியா பூமாக நேரத்தில் தான் அவர் வந்து பூமாடாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவருடைய கட்சி இருந்ததா அப்படின்றதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு இடம் தாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஏடிஎம்கே போன்ற பெரிய கட்சிகள்லாம் அவர்களையும் முன்னாடியே பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அதனால அந்த கட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்காங்க. அதுல இருந்து எம்எல்ஏ முதலமைச்சர்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2016 அப்புறம் வந்த அரசியல் கட்சிகள்லயே இவர் தான் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்னே சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து தோன்ற காலத்துல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறமே வந்து அவர் ஒரு வயிறு முறிவு காரணமாக அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீமான் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா நான் 3வது அரசியல் கட்சி தலைவர், பெரிய அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம நிரூபிச்சு காட்டிட்டு இருக்காரு. ஏன்னா சுமார் 6 to 7% வாக்குகளை பெற்று, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே 8% வாக்குகளை பெற்று பல தொகுதிகளில் 3 இடமும் பெற்றிருந்தாரு. இதன் மூலியமா தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவராகவும் சீமான் அவர்கள் வந்திருக்காருன்னே சொல்லலாம். 2026 தேர்தல் முக்கியமான போட்டி, அதாவது ரொம்ப முக்கியமான போட்டி இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா விஜயும் போட்டிடுறாரு, ஸ்டாலினும் போட்டிடுறாரு, எடப்பாடி பழனிசாமி போட்டியாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமான் தனியாகவே போட்டிடுறோம் அப்படின்ற அறிவித்த போதிலும் மக்களும் அதுக்கப்புறம் விற்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா மக்கள் இப்போ வந்து என்னன்னா கூட்டணி அப்படின்ற ஒரு தத்துவத்துல போயிட்டாங்க. ஏன்னா விஜயும் அதையே பேசுறாரு, ஸ்டாலினும் அதையே பேசுறாரு, எடப்பாடி அப்படின்னு அதையே பேசுன்றதுனால மக்கள் எல்லாம் கூட்டணி தத்துவத்தின் இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அதிகமா விஜய் தாக்கி பேசுறதுனால மக்களுடைய ஆதரவு சற்று குறைந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவர் என்ன ரொம்ப அவர் மட்டுமே தாக்கி தாக்கி பேசிட்டு இருக்காரு. இவர் தற்பொழுது சிஎம்ஆர் கூடிய ஸ்டாலின் தானே தாக்கி பேசணும், எதுக்கு விஜயை தாக்கி தாக்கி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மறைமுக விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், ஏன்னா ஒரு திறன் நிதியால மட்டுமே, அதாவது திறன் நிதியால மட்டுமே நிதியை திரட்டி ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய கட்சியை எப்படி இவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா 234 தொகுதிக்கும் ஆட்களை நிறுத்தல், அதாவது வேட்பாளர்கள் நிறுத்துறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அததான் இப்போ வந்து நம்ம சீமானும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஈக்குவலா மென்ஸு விமன்ஸ், அதாவது ஆண்கள் பெண்கள்னு ஈக்குவலா வேட்பாளர்களை நிறுத்தி நாங்களும் ஒரு அரசியல் கட்சி இயக்கம் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு முடிப்போட 2026 சட்டமன்ற தேர்தலை அணுகுறாங்க. உங்க ஓட்டு யாருக்கு? சீமானுக்கா, ஸ்டாலின்கா, எடப்பாடி பழனிசாமிக்கா, விஜய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போக. ஓட்ட சொல்றது, உங்களுடைய ஓட்ட தனிப்பட்ட ஓட்டுகளை சொல்றது தப்பா இருந்தாலும் நான் உங்களுடைய ஆதரவை கேட்கிறேன். ஸோ நீங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுல அதை வீடியோ வந்து லிவாக்குறேன். தேங்க்யூ.